ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமானின் திருமேனி ஒவ்வொரு ஆபரணமும் ஒரு வேதம், ஒவ்வொரு அம்சமும் ஒரு தத்துவம். கோவிந்தா கோவிந்தா என்று மனமுருகி அழைக்கும் ஒவ்வொரு பக்தரின் வாழ்க்கையிலும் திருப்பதி ஏழுமலையான் ஒரு நம்பிக்கையின் ஒளிவிளக்காக திகழ்கிறார். நாம் அவரை தரிசிக்கும் போது சில நொடிகள் மட்டுமே அவரது திவ்ய மங்கள திருமேனியை காணும் பாக்கியம் கிடைக்கிறது. ஆனால் அந்த சில நொடிகளில் நாம் காணும் ஒவ்வொரு ஆபரணமும், ஒவ்வொரு அலங்காரமும், ஒவ்வொரு ஆயுதமும் வெறும் அழகுக்காக உருவாக்கப்பட்டவை அல்ல. அவை அனைத்தும் வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள் கூறும் ஆழமான ஆன்மீக ரகசியங்களின் அடையாளங்களாகும். பலர் பெருமாளின் கிரீடம், சங்கு, சக்கரம் ஆகியவற்றை மட்டுமே கவனிப்போம். ஆனால் உண்மையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமானின் திருமேனியில் 34 தெய்வீக அம்சங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான அர்த்தத்தையும் வாழ்க்கைக்கான உயர்ந்த பாடத்தையும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. சிகாமணி கிரீடத்தின் உச்சியில் பதிக்கப்பட்டுள்ள தெய்வீக ரத்தினம் எல்லா ஞானங்களுக்கும், எல்லா சக்திகளுக்கும் ஆதாரமாக இருப்பவர் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை இது உணர்த்துகிறது. மகுடம் தங்க கிரீடம் உலகங்களின் அரசனாகவும் பிரபஞ்சத்தின் ஒரே பரம்பொருளாகவும் பெருமாள் விளங்குவதை அறிவிக்கிறது. சிரசிரகம் கிரீடத்தின் கீழ் அமைந்துள்ள ஆபரணம் சிந்தனை, ஞானம், மன உறுதி ஆகியவை இறைவனின் அருளால் உயர்வடைகின்றன என்பதை குறிக்கிறது. திருக்கல்யாணம் பெருமாளின் திருமணக்கோல மகிமை மகாலட்சுமியுடன் இணைந்த தெய்வீக வாழ்வு, செல்வம், வளம், அமைதி ஆகியவற்றின் அடையாளமாகும். கர்ணபுஷ்பம் காதுகளின் மேல் பூ வடிவில் அமைந்த ஆபரணம் பக்தர்களின் ஒவ்வொரு வேண்டுதலையும் இறைவன் கேட்டு அருள் புரிகிறார் என்பதை குறிக்கிறது. கதாயுதம் தர்மத்தை நிலைநாட்டும் தெய்வீக ஆயுதம், அநீதியை அழித்து நீதியை காக்கும் இறை சக்தியின் அடையாளம். கவச குண்டலம் காதுகளையும் கன்னங்களையும் காக்கும் அமைப்பு பக்தர்களை எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்பவராக பெருமாள் இருப்பதை உணர்த்துகிறது. காவுஸ்துபம் பார்க்கடலை கடைந்த போது தோன்றிய தெய்வீக ரத்தினம் ஞானம், ஒளி, பரிசுத்தமாகியவற்றின் சின்னம். ஸ்ரீவத்சம் மகாலட்சுமி நிரந்தரமாக உறையும் தெய்வீக அடையாளம். இறைவன் இருக்கும் இடத்தில் செல்வமும் கருணையும் என்றும் நிலைத்திருக்கும். சக்கர பிரகாரம் சுதர்சன சக்கரத்தின் ஒளிவட்டம் தர்மத்தின் வெற்றியையும் காலத்தின் நீதியையும் குறிக்கிறது. திருவுருவம் பெருமாளின் முழு திவ்ய மங்கள திருமேனி. அதை தரிசிப்பதே புண்ணியமாக கருதப்படுகிறது. பதக்கம் நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட பதக்கம். நவரத்தினங்களும் இறைவனின் அருளுக்கு முன் தலை வணங்குகின்றன என்பதை உணர்த்துகிறது. பவித்திரம் விரல்களில் அணியும் புனித மோதிரம் தூய்மை, யாகம், ஆன்மீக ஒழுக்கம் ஆகியவற்றின் அடையாளம். பூஜஹஸ்தம் அபயமும் வரதமும் வழங்கும் கரம். அஞ்சாதே, நான் இருக்கிறேன் என்ற இறைவனின் வாக்குறுதி. கீர்த்திமுகம் தீய சக்திகளை விரட்டும் சிம்ம முக வடிவம். பக்தர்களை தீமையிலிருந்து காக்கும் தெய்வீக காவல். சாலாகிராம மாலை மகாவிஷ்ணுவின் சுயம்பு வடிவமாக கருதப்படும் சாலாகிராம கற்களாலான மாலை. வைணவ மரபின் மிக புனிதமான அணிகலன். வீர சங்கிலி வீரம், தைரியம், பாதுகாப்பு ஆகியவற்றின் அடையாளமாக மார்பிலிருந்து இடுப்பு வரை தொங்கும் சங்கிலி. பாத கவசம் தாமரை போன்ற மென்மையான திருவடிகளை பாதுகாக்கும் தங்கக் கவசம். சந்திரமண்டலம் நிலவின் குளிர்ச்சியைப் போல் பக்தர்களின் மனதிற்கு அமைதியையும் ஆறுதலையும் அளிக்கும் தெய்வீக அம்சம். திருநாமம் பெருமாளின் நெற்றியில் விளங்கும் வெள்ளை நாமம். மகாலட்சுமியின் அருளும் நாராயணனின் பரிசுத்தமும் ஒன்றாக விளங்குகின்றன. பாஞ்சஜன்ய சங்கு பிரணவ ஓசையான ஓம் என்ற நாதத்தின் வடிவம். அறியாமையை அகற்றி ஞானத்தை வளர்க்கும் சக்தி. கங்கணம் மணிக்கட்டுகளில் அணியும் தங்க காப்புகள் நல்ல செயல்களில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்பதை கற்பிக்கின்றன. மகர குண்டலம், மகர வடிவ குண்டலங்கள் உலகின் எல்லா திசைகளிலிருந்தும் வரும் பக்தர்களின் குரலை இறைவன் கேட்கிறார் என்பதன் அடையாளம். தோள் மாலை பெருமாளின் தோள்களை அலங்கரிக்கும் மாலை. உலகின் பாரத்தை தாங்கும் பரமாத்மாவின் கருணையை வெளிப்படுத்துகிறது. ஆபரண அணிகலன் திருமேனி முழுவதும் அணிந்துள்ள அணிகலன்கள். மனிதனின் உண்மையான ஆபரணம் நல்லொழுக்கமும் பக்தியும் என்பதை கற்றுத்தருகின்றன. கேயூர கடகம் மேல் கைகளில் அணியும் தங்க வளையங்கள் அளவற்ற வலிமையும்
உலகை காக்கும் பொறுப்பும் கொண்ட இறைவனின் அடையாளம். யக்ஞோபவீதம் புனித பூணூல், தர்மம், யாகம், வேதம், கடமை ஆகியவற்றை நினைவூட்டுகிறது. இரத்தின பிரகாரம் நவரத்தினங்களால் செய்யப்பட்ட வேலைப்பாடு. 9 கிரகங்களும் இறைவனின் கட்டுப்பாட்டில்தான் இயங்குகின்றன என்பதை உணர்த்துகிறது. தத்வாவதாரம் தீமைகளை அழிக்கவும் நல்லவர்களை காக்கவும் பெருமாள் எடுத்த தசாவதாரங்களின் பெருமையை நினைவூட்டும் அம்சம். தட்சிண ஹஸ்தம் இடுப்பை நோக்கிச் சுட்டும் திருக்கரம். இந்த சம்சார கடல் உன் இடுப்பு அளவுதான், என்னை நம்பி வா, நான் உன்னை கரை சேர்ப்பேன் என்ற உயர்ந்த தத்துவத்தை உணர்த்துகிறது. உதர பந்தம் வயிற்றைச் சுற்றிய தங்கப்பட்டி. புலனடக்கம், ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ஆகியவற்றின் அடையாளம். உத்தரியம் இடுப்பிலிருந்து தொங்கும் பட்டு மேலாடை. எளிமை, பரிசுத்தம், தெய்வீக அழகு ஆகியவற்றின் சின்னம். பாதச் சிலம்பு திருவடிகளை அலங்கரிக்கும் அணிகலன். பக்தர்கள் எடுக்கும் ஒவ்வொரு நல்ல அடியையும் இறைவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. பிரம்மகிரி வாசம் தாமரை பீடத்தில் நிலை பெற்று அருள் புரியும் பெருமாளின் தெய்வீக நிலை. உலகம் முழுவதையும் அருளால் தாங்கும் பரம்பொருளின் மகிமை. இந்த 34 அம்சங்களும் நமக்கு சொல்லும் ஒரு வாழ்க்கை பாடம். பெருமாளின் கிரீடம் அதிகாரத்தை அல்ல, பொறுப்பை கற்றுத்தருகிறது. சங்கு நல்ல எண்ணங்களை பரப்பச் சொல்கிறது. சக்கரம் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என நினைவூட்டுகிறது. அபயஹஸ்தம் பயத்தை விட்டுவிடச் சொல்கிறது. தட்சிணஹஸ்தம் என்னை முழுமையாக நம்பி சரணடைந்தால் சம்சார கடலை எளிதில் கடக்க முடியும் என்று உறுதியளிக்கிறது. திருவடிகள் இறைவனின் சரணாகதியே வாழ்க்கையின் உயர்ந்த வழி என்பதை உணர்த்துகின்றன. எனவே நாம் பெருமாளை தரிசிக்கும்போது வெறும் ஆபரணங்களைக் காணாமல் அவற்றின் பின்னால் மறைந்திருக்கும் தெய்வீக தத்துவங்களையும் உணர்ந்து வணங்கினால் அந்த தரிசனம் இன்னும் புனிதமானதாக மாறும். வேங்கடங்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்களுக்கு நல்லனவே செய்வார். வேங்கட துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை, அது சுமந்தார்கட்கே. ஓம் நமோ நாராயணாய. கோவிந்தா கோவிந்தா, ஸ்ரீனிவாசா கோவிந்தா. இந்த பதிவை படிக்கும் அனைவருக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமானின் அருள் என்றும் துணையாக இருந்து ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, குடும்ப ஒற்றுமை மற்றும் அனைத்து நலன்களையும் அருள்வாராக.